ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 2026 மற்றும் 27ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் மேம் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க என்று இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என்று கூறியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்களோட பல நாள் ஆசைன்னே சொல்லலாம். ஒரு நல்ல சிறப்பான திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தென்னை விவசாயம் பண்ணுற எல்லா விவசாயிகளுக்குமே ஒரு நல்ல திட்டம்னு சொல்லலாம். கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடியை ஊக்குவிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து தென்னை உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் பட்டுப்போன தென்னை மரங்களை நீக்கிட்டு புதிய மரங்கள் நட திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைக்கே ஒரு நல்ல திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு நல்ல திட்டம்தான். நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு தொன்மை தொட்டு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பழவேற்காட்டில் பறவைகளை கண்காணிக்க 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கே உள்ள பறவைகளை கண்காணிக்கவும் பறவைகளோட பாதுகாப்புக்காகவும் நல்ல திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதிகை மலையில் ட்ராக்கிங் சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உண்மைக்கே இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டந்தோறும் மாணவிகளுக்கான விடுதிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுவுமே ஒரு நல்ல திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மாணவிகளுக்கு தரமான முறையில் விடுதிகள் அமைத்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை நூல் உற்பத்திற்கு புதிய திட்டம், பருத்தி, பட்டு, கம்பளி நூல் உற்பத்திக்கு திட்டம். அடுத்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிறு குறு தொழிலாளர்களுக்கு ரூபாய் 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு தொழில்களுக்கு முக்கியமாக 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைவதற்கான ஒரு சிறப்பான திட்டம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுடன் இணைந்து பிரத்யேக கெமிக்கல் பூங்கா அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைக்கே ஒரு நல்ல விஷயந்தான். இந்த திட்டத்தை செயல்படுத்துனாங்கன்னா சுற்றுலாத்துறை இன்னும் வளர்ச்சி அடைய ஒரு அருமையான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிய வகை கனிமம் எடுப்பதற்கான புதிய வழித்தட திட்டம் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, கேரளாவுக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடும் இணைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.